இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாலதான் செங்கல்பட்டு ப்ராஜெக்ட் நின்னு போச்சு. அதனால தானே கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துக்குது. மாமா உன்னை நம்பி தானே இந்த கம்பெனி உன் பொறுப்புல விட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு நீ என்னால தலை நிக்கிற. நான் செஞ்ச தப்ப நான் தானே சரி பண்ணும். அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். முடிவா? அதுக்கு உன்னோட கையெழுத்து வேணும். எப்படிமா இவ்வளவு கரெக்டா சொன்ன? டைவர்ஸ் பத்திரத்துல தான் கையெழுத்து கேட்க போற போல இருக்கு. ஏய், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இவனை எதுல கையெழுத்து போட சொல்ற? நான் சொல்றேன் மேடம். சார், டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சத்யா கவர்மெண்ட் டெண்டரை நிறுத்தின விஷயத்த சொன்னாங்க. இனிமே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் உங்க கம்பெனிக்கு கிடைக்காதுன்ற விஷயத்தையும் இவங்க சொன்னாங்க. ஆனா கவர்மெண்ட் டெண்டர் கிடைக்க ஒரே ஒரு வழி இருக்கு. சார், உங்க மிஸ்ஸஸ் சத்யாவுக்கு மனநிலை சரியில்லைங்கிற சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க ஒய்ஃபுக்கு சமீப காலமா மனநிலை சரியில்லைன்னு லெட்டர் எழுதி அதுல டாக்டர் சர்டிபிகேட்டை இணைச்சு நீங்க சைன் பண்ணி தன்னிலை விளக்கம் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அடி பாவி, என்ன இப்பதான் அவ பைத்தியக்காரின்றது அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த சர்டிபிகேட்டை வச்சே கடைசி வரைக்கும் அவளை பைத்தியக்காரி ஆக்கற பாரு. இந்தாங்க சார். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க பண்றதும் தான் சரியில்லை. 10 கோடியோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? 10 கோடியை விட என்னைக்காவது 2000 ரூபாய் நோட்டு கட்ட முழுசா எண்ணி பாத்திருக்கியா? அட்லீஸ்ட் பணத்தை கண்ணாலையாவது பாத்திருக்கியா? அந்த ப்ராஜெக்ட நிப்பாட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம பிரபுதான் ப்ராஜெக்ட நிப்பாட்டிட்டான்னு போய் சொல்லிருக்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சுத்தமா இல்ல. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? தயவு செஞ்சு கிளம்பிருங்க. ஏன்னா நான் இப்ப என் அமுல் பேபியை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறேன். அதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அமுல் பேபின்னு கூப்பிட்டுதான் என் தம்பியை நீ மயக்கி வச்சிருக்க. பிரபு இது வரைக்கும் சித்தப்பாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஆனா இன்னைக்கு உனக்காக அவன் பேசியிருக்கான். உன்ன இனி சும்மாவே விட மாட்டேன். அண்ணியாரே, என் புருஷன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகவே கூடாது. இப்போ இல்ல, எப்பவுமே அமுல் பேபி எனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பான். உன் புருஷன் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காத. அவன் எந்த வாயால உன்னை தாம் பொண்டாட்டின்னு உரிமையா சொன்னானோ அதே வாயால உன்னை அந்த வீட்டை விட்டு போன்னு சொல்ல வைக்கிறேன். உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரெடியாரு. மாமா, 2-3 நாள்ல நானே இந்த வீட்டு விட்டு போயிடலாம் தான் இருந்தேன். ஆனா எப்போ என் அமுல் பேபி எல்லாரும் முன்னாடியும் என்ன பொண்டாட்டின்னு உரிமையா சொன்னானோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ரவுடி பேபிக்கு என் அமுல் பேபி தான். எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. இதையும் மீறி எங்களை பிரிச்சாதான் உங்களுக்கு சந்தோஷம்னா
நீங்க தாராளமா முயற்சி பண்ணி பாருங்க. ஓ உனக்கு அவ்வளவு திமிரா? இப்ப சொல்றேன், இன்னும் ஒரு மாசத்துல உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி வெளிய பிச்சை எடுக்க வைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் பிச்சைலாம் எடுக்க மாட்டேன். ஒளிச்சு சாப்பிடுவேன். சொந்தமா மெக்கானிக் செட் வச்சுக்கிறேன். மறட்டீங்களோ? இந்த சத்யா மஜிலி குப்பத்தோட மாஸ். ஆனா ஒருவேளை நான் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்க மாமியார் வீட்ல எச்ச பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், காலையில ஏஞ்சி சாணியை கரைச்சி வாசல்ல ஊத்தணும். துருக்கமா சொல்லணும்னா இந்த வீட்ல உட்காந்து தண்ட சோறு சாப்பிடுற மாதிரி உங்க மாமியார் வீட்ல வாய்க்கு வக்கனையா திங்க முடியாது. ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா கூட நாங்க தான் உங்களுக்கு புது துணியை எடுத்து கொடுக்கணும். ஐயோ பாவம் நீங்க. நீங்க இந்த வீட்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை. ஆனா சத்யா எங்க இருந்தாலும் கெத்துதான். இப்போ என்ன சொன்னீங்க? நீ 2000 ரூபாய் நோட்டு கட்ட கண்ணுல பாத்துக்கிறியாவா? முதல்ல நீங்க நோட்டு கட்டலாம் விடுங்க. நீங்க என்னைக்காவது உழைச்சு வேர்வை சிந்தி ஒரு 2000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிறீங்களா? வீட்லயே உட்காந்து சும்மா தண்ட சோறு சாப்பிடுற உங்களுக்கே இப்படின்னா, உழைச்சு சம்பாதிக்கிற எங்களுக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும்? நீங்க எல்லாம் என்ன பார்த்து கேள்வி கேக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதா? அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. வரேன் சின்னம்மா. சரி சின்ன மாமா. பாத்தீங்களா சித்தப்பா, இந்த குப்பை எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா? ஆமாமா, அவ பேசும்போது என் ரத்தம் கொதிச்சுது. ஆனா அவ சொன்னதுலயும் ஒரு உண்மை இருந்துச்சா? அதனால என் கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். உன் குடும்பத்தை தான் வக்கில்லாத குடும்பம்னு சொல்லிட்டு போறா. அத கேட்டு ரசிக்கிறியா? மானம் கிட்ட ஈத்தர. ம். ச்சே. ச்சே.